மசாலா சேவை. நம்ம இந்த இடியாப்பத்தை வச்சு லெமன் சேவை, தக்காளி சேவை, முட்டை சேவை அப்படின்னு பல விதங்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இன்னைக்கு அதில் சோயா சேர்த்து ஒரு பிரியாணி ஸ்டைலில் ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா சேவை இல்லை மசாலா இடியாப்பம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதில் ஒரு கப் அளவு சோயா சங்க்ஸ் இல்லை அப்படின்னா மீல் மேக்கர்னு சொல்லுவோம், அதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. இப்போ சோயா சங்க்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு இதை நம்ம மாத்தி வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கங்க. கடாய் வச்சுட்டு அதுல 4 ஸ்பூன் அளவு நான் மரச்செக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ளேமை லோல வச்சுட்டு அதுல 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. இப்ப கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறம் இதுல 1 கப் அளவு பொடியா நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதளவு இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி பொடியா நறுக்கி கொஞ்சமா சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய இந்த மாதிரி நீல வாக்குல கீறி எடுத்துக்கங்க. இப்போ இதுல கொஞ்சமா வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளிய இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. இதுல சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச சோயாவை நல்லா தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு சோயாவில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த சோயாவை இந்த மாதிரி பிச்சு இதுல சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் உங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் இதுல நம்ம இடியாப்பம் சேர்த்துக்கலாம். இங்க நான் ரெடிமேட் இடியாப்பத்தை வாங்கி அதை இந்த மாதிரி உதிரியா பிச்சு எடுத்திருக்கிறேன். நீங்க ஃப்ரெஷ்ஷா கூட வீட்டில் இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இடியாப்பத்தை நல்லா அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு கிளறி விடுங்க. இப்போ இத ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. இப்போ இத மூடியை திறந்து பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கடைசியா உப்போட அளவை டேஸ்ட் பண்ணி பாருங்க. பத்தலைனா சேர்த்திக்கங்க.
உப்போட அளவு கரெக்டாக இருக்கு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கங்க. பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்து கிளறி விடுங்க. சுவையான மசாலா இடியாப்பம் ரெடி. இந்த மசாலா இடியாப்பத்துக்கு காம்பினேஷனாக வந்து வெஜிடபிள் குருமா இல்லைன்னா தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. சுவை மிகவும் சூப்பராக இருக்கும். மறக்காம இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.